சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இளநீ கடையில இறங்கி இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமா வர்ற நம்ம சீதாவோட வீட்டுக்காரரு நம்ம டிராஃபிக் போலீஸும் அவங்களோட ஃப்ரெண்டும் பைக்கை நிப்பாட்டிட்டு வேணும்னே இவங்களை கிண்டல் பண்றதுக்காக அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கிறாங்க. அப்ப என்னதான் மாலை போட்டிருந்தா என்ன இவன் திருந்திட்டான்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா பேசுற மாதிரி இந்த அருண் வந்து போய் பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. முத்துவுக்கு கோபம் வருது. ஆனா பக்கத்திலேயே இருக்கிற செல்வம் எப்படியோ முத்துவை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போயிடுறாப்புல. அவங்க வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காகவே வந்திருக்கானுவ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கூப்பிட்டு வச்சு நீ எங்க போயிட்டு வர அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. 2 கிளைவிங்கை பார்த்துட்டு நான் ஷோரூம்ல இருந்து தான் வரேன் அப்படின்னு ரோகிணியும் சொல்ல, நீ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த மீனாவை பார்த்ததை நான் பார்த்தேன், எதுக்காக நீ போய் மீனாவை பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ரோகிணி என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளைண்ட்டை பார்க்க போயிட்டு வரும்பொழுது பசிச்சுது, அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், அங்கே பூ கொடுக்க மீனா வந்தாங்க, எதிர்ச்சியாக தான் மீனா என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அதனால தான் பேசினேன் அப்படின்னு பெரிய நல்லவங்க மாதிரி ரோகிணி அப்படியே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவள் பேசுனா நீ எப்படி பேசலாம், இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது அவ கூட அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை நான் தான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன் மீனாவை வீட்லேயே போய் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நம்ம ஸ்ருதியும் ஆமாம் நானும் போய் சீதாவை பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா தாண்டவம் ஆடுறாங்க. ஸோ நம்மளை மதிக்காமல் இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிட்டா, அவளை எதுக்கு நீங்களாம் போய் பார்க்குறீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் இல்லை, முத்து குடியை நிப்பாட்டினா மறுபடியும் அவன் வந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மனோஜ் வேணும்னா அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்து மாலை போட்டுக்கிட்டு வீட்டில் வராப்புல. முத்து மாலை போட்டுக்கிட்டு வந்ததுனால விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பிடிக்கவே இல்லை. நீ மாட்டுக்கு மாலை போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டியே, இந்த வீட்டை யார் சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லை கறி மீன்லாம் சமைக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்க முடியாது, நீ இந்த வீட்டில் இருக்காத, வெளியில் போய் எங்கேயாச்சும் தங்கிக்கே அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாங்க. முத்துவும் பரவாயில்ல நான் வெளியிலேயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல. இப்போ பூஜைக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. ஸோ அந்த பூஜைக்காக நம்ம மீனாவோட அம்மா சத்யா எல்லாமே அங்கே வராங்க. நம்ம முத்து மாலையை போட்டுக்கிட்டே மீனா கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இளநீ எடுத்துகிட்டு வந்து மீனாவுக்கு தர்றதும், மீனா அது வேணாம் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி குடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளாரே சிரிக்கிறதும் அப்படியே ரொமான்ஸாக முடிஞ்சிருக்கு இன்னைய எபிசோடு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.